அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய 22வது டெஸ்ட்டுக்கு மேக்ஸுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 81லேருந்து 83 கொஸ்டினுக்குமே சேர்த்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு சர்டன் டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணாலே போதும் 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? இப்போ வந்து 81லேருந்து 83 வரைக்கும் தான். ஃபஸ்ட்டு ABCDEF மற்றும் G இவங்க ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுவற்றில் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறாங்களாம். சரியா? டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து கிழக்கு, அப்போ ஈஸ்ட் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்து உட்காரப்ப மேலே இருக்கிறது நமக்கு என்ன சைடாக இருக்கும்? நமக்கு லெஃப்ட் சைடாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா டியினுடைய அடுத்த வலதில் சி அமர்ந்துள்ளார். இப்போ டி இருக்காப்லனா அவங்களுடைய அடுத்த வலதுன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? கீழே பார்த்து கீழே இந்த பக்கம். அப்போ டிக்கு கீழே தான் யார் இருக்கா? சி. டி வந்து இப்படி பார்த்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வலது பக்கங்கிறது இந்த பக்கம் வரும் கீழே. அப்படிங்கிறப்ப டிக்கு கீழே சி. அடுத்து ஒரு முனையில் பி அமர்ந்துள்ளார். ஒரு முனை, அப்போ ஒரு முனையில் பி இருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து இ அவருக்கு அடுத்து உள்ளார். இவருக்கு அடுத்து யார் இருக்காப்புலனா இ இருக்காப்புல. சரியா? அடுத்து ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஜி அமர்ந்துள்ளாங்க. இ இங்கே இருக்காப்புல, எஃப்னு அந்த இடத்துல போட்டோன்னா இடையில யார் இருப்பா? ஜி இருப்பாங்க. அடுத்து டிக்கு தெற்கில், டி வந்து தெற்கிலிருந்து 3வதாக அமர்ந்துள்ளார். தெற்குங்கிறது கீழே, டி வந்து தெற்குலேருந்து 3வது. இப்போ ஏ எங்கனக்குள்ளே போடுறேன்னு வைங்களேன், 1 2 3வது யார் இருக்கா? நமக்கு தெற்குலேருந்து டி இருக்காப்புல. ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டியினுடைய அடுத்த வலதில் சி இருக்காப்புல. முதல் ஸ்டேட்மெண்ட் ஓகே. ரெண்டாவது ஒரு முனையில் பி அமர்ந்திருக்காங்க. ஓகே. இ அவருக்கு அடுத்துள்ளார். ஓகே. அடுத்து ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஜி இருக்கார். ஈக்கும் எஃப்க்கு நடுவில் ஜி இருக்காங்க. ஓகே. டி தெற்குலேருந்து 3வது, 1 2 3வதா டி இருக்காப்புல. அப்போ நம்ம எழுதுனது எல்லாமே ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா ஈனுடைய வலது புறத்தில் யார் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இ இந்த இருக்காப்புல, இவர் இப்படி பார்த்து உட்காந்துருக்கப்ப வலது பக்கங்கிறது யார் இருக்கா? ஜி. அப்போ இதுக்கு ஆன்சர் ஜி. அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்காங்கன்னா இரு முனைகளிலும் அமர்ந்துள்ள இருவர் யார்? ரெண்டு பக்கமும் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேலே பி இருக்காப்புல, கீழே ஏ இருக்காப்புல. ஸோ ஆன்சர் வந்து ஏபி போடலாம் அல்லது பிஏ, ரெண்டுல ஏனாலும் ஓகே தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து அருகில் எவ்விருவருக்கிடையே டி அமர்ந்திருக்காங்க. டிக்கு ரெண்டு சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நம்ம இதுபடி பார்க்குறப்ப டிக்கு ரெண்டு சைடில் யார் இருக்கா? சி இருக்காப்புல, இன்னொன்று எஃப் இருக்காப்புல. ஸோ ஆன்சர் எஃப்சி அல்லது சிஎஃப் எதுனாலும் ஓகே தான். சிஎஃப் ஆப்ஷன் டி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு 3 கொஸ்டின். அடுத்து ஏ ஆனது மல்டிபிளை குறிக்கிறது, பி ஆனது ப்ளஸ்ஸை குறிக்குதான், சி ஆனது டிவிஷனை குறிக்குதான், டி ஆனது மைனஸை குறிக்குது அப்படின்னா இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 25, டிங்கிறதுங்க என்னது? மைனஸ் 42, சிங்கிறது என்னதுங்க? சிங்கிறது டிவிஷன். அடுத்து என்ன இருக்கு? 6, பிங்கிறது என்னதுங்க? ப்ளஸ். அடுத்து 10, ஏங்கிறது என்னது இந்த இடத்துல? இன்ட்டு 5. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரூலை தான் ஃபாலோ பண்ண போகிறோம்? போர்ட் மாஸ் ரூல். இது பிரகாரம் சால்வ் பண்ணால் தான் எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷனுமே கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ப்ராக்கெட் இந்த இடத்துல இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷனுங்கிறப்ப இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை வச்சு அடித்தா மைனஸ் 7 6 42 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். என்ன வரும்னா நமக்கு 50. ஸோ 25ல் 7 போச்சுன்னா நமக்கு 25ல் 5 கழிங்க, ஏன்னா 20, ஒரு 2 கழிங்க 18 ப்ளஸ் ஒரு 50. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 68. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்கண்ட தொடரில் எத்தனை குறியீடுகள் உயிரெழுத்து முன் வருமாறும் உயிரெழுத்து பின் வருமாறும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு many சிம்பிள்ஸ்? சிம்பிள்ஸ்னாலே இந்த எப்படி இருக்கும்ல, அட்டு, அடுத்து இந்த டாலர் சிம்பிள், ஸ்டார், இதெல்லாமே சிம்பிள், பர்சன்டேஜ் இதெல்லாமே சிம்பிள். அந்த சிம்பிள்ஸ் ஆர் தேர் இன் தி பிலோ சீரியஸ் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி preceded and also immediately followed by vowels. சரியா? தமிழில் உயிரெழுத்து, அதாவது இங்கிலீஷில் உயிரெழுத்துனா வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வவ்வல்ஸ் இருக்கும்? ஏ, இ, ஐ,
ஓ யூ. இந்த 5 எழுத்துமே இங்கிலீஷ்க்கு என்னது? வவ்வல்ஸ், உயிரெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த சிம்பிள்லாம் முன்னாடியும் வவ்வல்ஸ் இருக்கணும், பின்னாடி வவ்வல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கா இ பர்சன்டேஜ், அதாவது இ இருக்குது, பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது, அடுத்து ஏ இருக்குது. இந்த சிம்பிள் மட்டும்தான் முன்னாடியும் வவ்வல்ஸ் வருது, பின்னாடி என்ன இருக்குது? வவ்வல்ஸ் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை கிடையாது. அப்போ எத்தனை இது வருது? ஒன்றே ஒன்று தான் வருது. ஆன்சர் பி. அடுத்து டி என்பவர் சியை விட உயரமானவரா? டிங்கிறவங்க சியை விட உயரம் அதிகம். அடுத்து ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்போ பி அளவுக்கு உயரம் இல்லை. டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சி என்பவர் ஏயை விட உயரமானவங்க. ஏயை விட உயரம் யார்? சி. அவ்வளோதான் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் நமக்கு உயரத்துக்கான சார்ட்டு. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எனில் ஏபிசிடியில் உயரமானவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதிக உயரமானவங்க யார்? பி. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடது பக்கத்துலேருந்து 14வது இடத்துல நிற்கிறாங்களா? சரி, இடது பக்கத்துலேருந்து ஒரு சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா 14வது பிளேஸில் நிற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்? 13 பேர் இருக்காங்க. ஒரு பெண் வலது புறத்துலேருந்து 8வது இடம். ஒரு பெண்ணு வலது புறத்துலேருந்து ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க. இவங்க வலது புறத்துலேருந்து 8வது இடம். இவங்களுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். நிற்கின்றன. குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையே 4 பேர் இருக்காங்க. இந்த இடப்பட்ட கேப்பில் ஒரு 4 பேர் இருக்காங்க. எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு. முதல் எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே ஒரு 13 பேர், ப்ளஸ் ஒரு சில்ட்ரனு, ப்ளஸ் இடையில ஒரு 4 பேர், ப்ளஸ் ஒரு ஃபீமேலு, அடுத்து என்ன இருக்குது? ஒரு 7 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 13, 14, 18, 19, ஒரு 7, 26 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அடுத்து ஒரு கனசதுரத்தின் மேல் பக்கம் வெள்ளை வர்ணமும் மற்ற 5 பக்கமும் சிகப்பு வர்ணமும் பூசப்பட்டுள்ளது. இது 64 ஒரே மாதிரியான கனசதுர துண்டுகளால் போடப்படுகிறது. துண்டு போட வெட்டுகள் கனசதுரத்தின் பக்கங்களுக்கு இணையாக அமர்கின்றன. இந்த சிறிய கனசதுரங்களில் எத்தனை பக்கங்களுக்கு வர்ணம் பூசப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஒரு கனசதுரம் சரியா, அப்படி ஒரு கனசதுரம் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து மேல் பக்கம் வந்து வெள்ளை வர்ணம், இந்த மேல் பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் அடிச்சிட்டாங்க. மற்ற 5 பக்கம் இருக்குமா, 5 பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சிகப்பு கலர்ல பூசிட்டாங்க. இது என்ன பண்றாங்கன்னா 64 ஒரே மாதிரியா கட் பண்றாங்க. 64 எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னா இணையா கட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கனசதுரம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கனசதுரம் இல்லையா? இந்த மாதிரி இதே மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கும் இந்த இடத்துல? 64 பீஸாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து கலர் அடிக்காதது எத்தனை தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, கலர் அடித்தது என்னெல்லாம் கழிச்சு விட்ருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதாவது ஒரு பக்கம் கலர் அடிச்சிருக்கும். அப்போ என்ன ஆயிரும்? இந்த பிளேஸே நமக்கு வந்து போயிடும். ஓகே, முன்னாடி இருக்க அந்த இது ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது என்ன இருக்கும்? நமக்கு கலர் அடிச்சிருப்பாங்க. ஸோ பின்னாடி இருக்க அந்த மொத்த செட்டும் மொத்த 16 போயிருக்கும். ஆமாம், இந்த சைடில் இருக்கக்கூடியல என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த இதெல்லாம் கலர் வந்திருக்கும். அப்போ இதுவுமே என்ன ஆயிரும்? நமக்கு போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் கூடிய இந்த இதுவும் போயிடும். மேலே இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு 4 கனசதுரம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு 4 இருக்கும், இதுக்கு கீழே ஒரு 4 இருக்கும், இதுக்கு கீழே ஒரு 4 இருக்கும். ஸோ இந்த 4 அடுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க 4ல் வெள்ளை கலர் அடிச்சிருப்பாங்க. அப்போ இதுவும் என்ன ஆயிரும்? நமக்கு போயிடும். கீழே இருக்க 4லையும் என்ன ஆயிரும்? நமக்கு கீழே சிவப்பு கலர் அடிச்சிருப்பாங்க, இதுவும் போயிடும். ஸோ இடையில மிடில் ஒரு 4 நாளாக இருக்கா, அதில் தான் என்ன இருக்கு? நமக்கு கலரே வராமல் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை கலர் அடிக்காமல் இருக்கு? 8. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த பக்கமும் வர்ணம் பூசப்படாதவை. அப்போ உள்ளக்க மிடில் மாட்டிருக்கக்கூடிய அந்த 4+4 தான் என்ன இருக்கும்? கலர் அடிக்காமல் இருக்கும். ஆன்சர் 8. அடுத்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் லாஜிக்கல் ஆர்டர். லாஜிக்கலாக அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு
இல்லைன்னா பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, இறுதி சடங்கு இருக்குது, திருமணம் இருக்குது, கல்வி இருக்குது. ஸோ லாஜிக்கலாக இது எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு பிறக்கணும். அப்போ என்ன ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்க 1. அடுத்து பிறந்ததுக்கப்புறம் இல்லை இறக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இறுதி சடங்குங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் தான் வரும். திருமணங்கிறது இறக்கறதுக்கு முன்னாடியே வந்துடும். கல்விங்கிறது பிறந்தவனே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம், அடுத்து கல்வி கேட்கிறோம், அதுக்கப்புறம் என்னது திருமணம், அடுத்து இறப்பு, அடுத்து என்ன இருக்கும் நமக்கு இறுதி சடங்கு. ஸோ இதுதான் இருக்குல்ல ஒரு லாஜிக்கலான ஆர்டரு. ஸோ இது படி பார்க்குறப்ப என்ன இருக்கும் 1, 5, 4, 2, 3 ஆப்ஷன் பி. அடுத்து இதில் வந்து விடுபட்ட எண் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு லாஜிக்கில் தான் இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே 4 இருக்கா, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 4 × 2 -1, 4 2 8 -1 7. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 7 × 2 14 +1. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 15 × 2 30 -1. ஸோ இங்கே இருக்கிற நம்பரை × 2 பண்ணுறாங்க, +1 -1 மாறி மாறி ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்குது. இங்கே என்ன இருக்குது -1, இங்கே வந்து +1, ஸோ இங்கே -1, இங்கே +1. அடுத்து அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் 235 × 2 +1 வந்துருச்சு. அடுத்து என்ன வரும் -1. அப்போ 235 × 2 என்ன வரும் 460 -1 459. ஸோ அதுக்கு ஆன்சர் 4. சரி இங்கே வந்து 7 வரும்ண்ணா. 470 -1 469. அப்போ ஆன்சர் 469. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.